ஆல்ரெடி ரஜினி சாரோட ஹெல்த் இஷ்யூ பற்றி நிறைய பேர் உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க. நீங்களும் நிறைய விஷயத்தை வந்து கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. பட் நான் உங்ககிட்ட வந்து திரும்பவும் ஏகப்பட்ட விஷயத்தை வந்து சொல்லி குழப்ப வரலை. ஓகேங்களா? நேரடியாக நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். ரஜினி சாரோட ஹெல்த் இஷ்யூ வந்து இப்போ நார்மலாக இருக்குங்க. இவங்களுக்கு வந்து இரத்த நாள சீரமைப்பு சிகிச்சை நடந்து முடிஞ்சிருக்குங்க. இந்த சிகிச்சை இவங்களுக்கு நடந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இவங்களோட இதயத்திலேருந்து வெளியில் வர இரத்தம் உடல் பகுதிக்கு எடுத்து செல்கிற மகா தமனியில் ஒரு வீக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த வீக்கத்தை அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை இல்லாமல் இரத்த நாள சீரமைப்பு சிகிச்சையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ரஜினி சார் வந்து ஐசியூவில் அனுமதிக்கப்படலை. நார்மல் வார்டில் இருந்தே இன்னும் சொல்லப்போனால் ஒரு கேப்பபிலிட்டான ஒரு லேபில் வச்சு இப்படியாப்பட்ட ஒரு சிகிச்சையை அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள் செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஸோ ரஜினி சாரோட அந்த ஹெல்த் இஷ்யூ இப்போ ஸ்டேபிளாக தான் இருக்குது. அதே சமயம் ரஜினி சாருக்கு வந்து இதய மாற்று அறுவை சிகிச்சை நடந்து முடியவே இல்லை. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அதே சமயம் ரஜினி சாரோட ஹெல்த் இஷ்யூ இனிமேட்டு வந்து கண்ட்ரோலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ரஜினி சார் வந்து 2-3 நாட்கள் அப்போலோ மருத்துவமனையில் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு திரும்ப வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 நாள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் கண்டிப்பாக வந்து 2-3 வாரங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ரெஸ்ட்டில் இருக்க வேண்டியதுதான். ஸோ அதுக்கப்புறம் தான் சார் வந்து நார்மல் லைஃபுக்கு வர போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரஜினி சாரோட தற்போதைய அப்டேட். ஸோ ஆனால் நிறைய பேர் வந்து ரஜினி சாரோட அந்த ஹெல்த் இஷ்யூ வச்சு ஏகப்பட்ட ஃபேக் நியூஸை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் மத்தியில். பட் ஆனால் எல்லாருமே வந்து பேனிக் ஆகிட்டோம். ஸோ நான் உள்பட. ஆனால் வந்து ரஜினி சாருக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பார்த்திங்கன்னா எல்லார் மனதிலையும் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு தனிப்பட்ட முறையில். பட் ஆனால் வந்து ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு எந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயமும் நடக்க போகிறதே இல்லைன்னு இவரோட வாழ்க்கை வரலாறை படித்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே புரியும். ஏன்னா இந்த சிகிச்சை இருக்குல்ல, இந்த சிகிச்சை வந்து இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு சிகிச்சை. உடலுக்கு மிக முக்கியமானது எல்லாத்தையும் விட ரத்தம் தான். ஸோ ரத்தம் உடலில் சரியாக இருந்தால் மட்டும்தான் உடல் உறுப்புகள் செயல்படும். ஆதலால் இந்த சிகிச்சை ரஜினி சாருக்கு இப்போ மிக மிக முக்கியமானது. இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு கண்டமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஏன்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள். அதே சமயம் வந்து ரஜினி சார் இனிமேட்டு வந்து நார்மல் லைஃபுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறது என்னால் இப்போ வரைக்கும் சொல்லவே முடியல. ஏன்னா வந்து இன்னும் ஹாஸ்பிட்டலில் ரஜினி சார் இருக்கிறதுனால ஸோ எப்போ திரும்ப வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் மருத்துவமனை மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 2-3 நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு திரும்புவாங்க அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க நார்மலாக ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கூலி ஷூட்டிங்கில் ரஜினி சார் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்படுற வரைக்கும் நமக்கு வந்து இருப்பு கொள்ளாதுங்க. ஒரு விதமான பதட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்னன்னா ரஜினி சாரோட ஹெல்த் இஷ்யூ இப்போ நார்மலாக இருக்குது. பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. சூப்பர் ஸ்டாருக்கு எதுவுமே நடக்கலை, எதுவுமே நடக்க போகிறதும் இல்லை ஹெல்த் இஷ்யூ சம்பந்தமாக. ஸோ இவர் வந்து யானை கிடையாது குதிரை அப்படின்னு திரும்பவும் நிரூபிச்சிருக்காருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால தெளிவான ஒரு விஷயத்த உங்ககிட்ட வந்து சொன்னால் நீங்கள் தெளிவுபடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோங்க. ஓகேங்களா?